2012ல மாயன் கேலண்டர் முடிவடைஞ்சா உலகமே அழிஞ்சுடுன்னு ஒரு பெரிய பீதி கிளம்புச்சு. அத நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. ஆனா இப்போ அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் இஸ்ரேல்ல நடந்திருக்கு. சுமார் 2000 வருஷத்திற்கு அப்புறம் அங்க ஒரு சிவப்பு நிற கன்றுக்குட்டி பிறந்திருக்கதாகவும், இது வெறும் கன்றுக்குட்டி தானா இல்ல உலக அழிவுக்கான ஆரம்பமா, ஏன் மக்கள் இப்போ பீதியில இருக்காங்க, வாங்க விரிவாய் பார்ப்போம். யூத மற்றும் கிறிஸ்தவ மத நூல்களின்படி ஒரு முழுமையான சிவப்பு கன்றுக்குட்டி பிறக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது உலக முடிவு அல்லது மசிகா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தெய்வீக தூதரோட வருகைக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. சுமார் 2000 வருஷங்களா இப்படி ஒரு கன்றுக்குட்டி பிறக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. இதனாலதான் இப்போ இது உலகம் முழுக்க விவாத பொருளா மாறி இருக்கு. எருசலேமில் இருக்கிற டெம்பிள் இன்ஸ்டிடியூட் இந்த அபூர்வ கன்றுக்குட்டிய இப்போ தீவிரமா ஆய்வு செஞ்சு வராங்க. இந்த கன்றுக்குட்டி உடம்புல வேற எந்த நிறமும் கலக்காம முழுமையா சிவப்பா இருக்கான்னு நிபுணர்கள் சோதிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஒரு தூய்மையான சிவப்பு கன்றுக்குட்டின்னு உறுதி செய்யப்பட்டா அது பல மத நம்பிக்கைகளின்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா அமையும். ஒரு பக்கம் இது வெறும் இயற்கையான ஒரு நிகழ்வு தான்னு மக்கள் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் அதை சுத்தி இருக்கிற அண்டை நாடுகளுக்கிடையே நிலவுகிற போர் பதற்றங்களுக்கு நடுவுல இது நடந்தது பலரையும் அச்சப்பட வச்சிருக்கு. மூன்றாவது, ஆலயம் கட்டுறதுக்கு இந்த கன்றுக்குட்டி பிறப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுறதுனால இது அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல இப்போ இதுதான் ஹாட் டாபிக். இது ஒரு அதிசயமா இல்ல உலக அழிவுக்கான எச்சரிக்கையா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.